ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ்லாம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம்? சிஎஸ்கே மேட்ச்சு, எம்ஐ, ஜிடி, ஆர்சிபி இது மாதிரி டீம்ஸில் இருக்கிற மேட்ச்சுக்கெலாம் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பேடிஎம் அப்ளிகேஷனில் ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் புக் மை ஷோவில் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு புக் மை ஷோவை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. எடுத்தோடனே நம்மளுக்கு அது ஜிமெயில் வச்சு ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்குது, இல்லை ஃபோன் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்குது. நீங்கள் வந்து ஜிமெயில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே எது கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கங்க. இப்போ லாகின் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்துங்க, உங்கள் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ண கேட்குது, நீங்கள் அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் கொடுத்தோன்னே பாருங்கள், இதில் மேலே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போது ஐபிஎல் மேட்ச்க்கான நல்ல டீட்டெயில்ஸ் வருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழேயே முன்னாடியே போட்டிருப்பாங்க, பிக்சர்ஸில் ஐபிஎல் மேட்ச் பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் சரி, ஏதாவது ஐபிஎல் மேட்ச் ஸ்டிக்கர் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை மேலே ஸ்போர்ட்ஸ்னே இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு அதுக்கான ரிலேட்டிவான வீடியோ எல்லாம் வருங்க. அதாவது மேட்ச்சில் டிக்கெட்ஸ்லாம் வருங்க. அதான் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இப்போ வந்து நிறைய மேட்ச் டிக்கெட்ஸ்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பைக்கு ராஜஸ்தானுக்கு இருக்குது சரிங்களா? அதே எனக்கு காட்டுது. நான் அந்த மேட்ச்சை கிளிக் பண்ணோன்னே என்ன ஸ்டேடியம், என்ன டேட்டு, என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபுல் டீட்டெயில் இருக்குது. எல்லா கீழே பார்த்துட்டு கீழே பாருங்கள் புக் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை டிக்கெட்டுக்கான ப்ரைஸும் இருக்குது, 990 இருக்குது. அடுத்து அதுக்கான புக்குன்னு சொல்லி ஆப்ஷனும் இருக்குது. ஏன் அந்த புக் அப்படிங்கிறதுல ரெட் கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இல்லை ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது பார்த்துங்க. ப்ரைஸ் எவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. இல்லை ஓகேனா நீங்கள் வந்து புக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே எத்தனை சீட் வேணும்ப்பா, எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி காட்டுறதான் எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு டிக்கெட் போதும், ஏன்னா அதுவே விலை அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் சீட் அப்படிங்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒன்று போகுது, நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் செலக்ட் சீட் அப்படிங்கிறது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே ஸ்டேடியமோட ரவுண்ட் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டாண்டு, உங்களுக்கு எந்த இது வேணும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ரைஸ் ஒவ்வொன்று இருக்குது. 3600 எனக்கு வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா டக்குன்னு போயிரு 990 முடிஞ்சு 2400 முடிஞ்சு. இப்போ 3600 4500 இது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ கம்மி விலை 3600 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லி கடை தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் வேணுமோ, என்ன பிளாக் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிளாக் இருக்குது, எந்த பிளாக் வேணுமோ அந்த பிளாக் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு பிளாக் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே அந்த பிளாக் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், அதில் எத்தனை சீட் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ, எத்தனை சீட் வேணுமோ அத்தனை சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ரோலேருந்து என்ன ரோ வரைக்கும், இந்த நம்பர் இந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே புக் அப்படிங்கிறதுக்கு அந்த புக் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது டிக்கெட் தேட்டர் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அது மாதிரி தான். இப்போ கிளிக் பண்ணோன்னே இப்போ ஹோம் டெலிவரி, உங்கள் டிக்கெட் வீடு தேடி வரணுமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லா இருக்குது. நம்ம எங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் நிற்கிறது, அதாவது டிக்கெட் கவுண்டர் நிற்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து ஹோம் டெலிவரி உங்கள் பின்கோடை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே செக் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. இப்போ கிளிக் பண்ணணும் ஹோமா ஆஃபீஸான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஹோம் வீட்டில் இருக்கிற அளவு கொடுத்துட்டு இப்போ நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, ஸ்டேட் என்ன எல்லாத்தையும் கொடுத்துங்க. ஏன்னா அந்த பின்கோடு கொடுத்தா போது நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம ஃபோன் நம்பரில் வந்துடும். முக்கால்வாசி அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. அதாவது லாகின் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ எல்லாம் கிளிக் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபில் பண்ணாத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கா, செக் பாக்ஸ் போட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்க அதிலே பார்த்தீங்க புக்கிங் ஃபீ எவ்வளோ இருக்குது, டிக்கெட் எவ்வளோ, புக்கிங் ஃபீலாம் சேர்த்து நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்களா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. புக்கிங் ஃபீஸ் இது மேலே சேர்த்து 3844 ஆயிடுச்சு. டிக்கெட் ப்ரைஸ் 3600, அதுலேருந்து 244 இன்க்ரீஸ் ஆகி 3800 ஆயிடுச்சு. நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே பேமெண்ட் பண்ணுற பேஜ். இப்போ ஜிபே இருக்குது, யூபிஐ இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, ஒவ்வொரு சில மொபைல் யூபிஐ இருக்குல்ல, இது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஜிபே ஃபோன்பே வச்சிருப்பீங்க, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி போட்டு அதோட பின் போட்டிங்கன்னா போதுங்க. அதை அப்புறம் நீங்கள் அந்த ஆப்பில் போது நீங்கள் அவங்க பின்னை போடணும். இது மாதிரி நீங்கள் இதில் பே பண்ணுறீங்க, ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு சொல்லி அந்த ஆப்ஷனில் டெபிட் கார்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போது நீங்கள் எது வேணுமா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே அந்த அமௌண்ட் கொடுக்கலாம். இப்போ எல்லாரும் ஆன்லைன் பேமெண்ட் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி கொடுத்துங்க. இப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஆர்டர்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. இந்த டிக்கெட்டில் எங்கே ஸ்டோர் ஆகிக்குன்னு சொல்கிறேங்க. இருந்தாலும் நான் வந்து டிக்கெட்டை புக் பண்ணலைங்க. ஏன்னா 990 தான் புக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து 3600 விட்டு நான் அந்த மேட்ச் போக மாட்டேன். ஏன்னா வாங்கடையில் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்லி காட்ட மட்டும் தான் எடுத்தேன் சரிங்களா? இப்போ நான் டிக்கெட்டில் எங்கே ஸ்டோரேஜ் சொல்லிடுறேன். இப்போ புக் மை ஷோ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த யுவர் ஆர்டர்ஸ் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்லாம் இருக்குது. ஆமாங்க,
நீங்கள் உங்கள் அட்ரஸுக்கே மெயில் பண்ணுறாப்புல வச்சுருந்தீங்கன்னா அவங்க அனுப்பிடுவாங்க. அதாவது போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்க. ஒரு 4 நாள் டு 5 நாள் வந்துருங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புக் பண்ணுறாப்புல இருந்தா. இதே மாரி Paytmல எப்படி புக் பண்ணலாம்னு சொல்லி தனியா வீடியோ போட்டிருக்கு. அத செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் முதல் தடவை நீங்க நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபர்மேஷன் நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.